தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஆதி தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜக்கையன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள், சமகால அரசியல் நிகழ்வுகள், நேற்று பாமக கட்சிக்குள் உருவாகி இருக்கக்கூடிய மோதல், உச்சபட்சமாக மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே எழுந்திருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள், அது சார்ந்து எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், கருத்துக்கள் மட்டுமல்லாது தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் பல்வேறு அதிரடியான மாற்றங்களும் தமிழக அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் உணர்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் ஜக்கையனிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், பார்க்க மிகுந்த மகிழ்ச்சி. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே பிரச்சனை, அது உட்கட்சி விவகாரம், நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இருப்பினும் அதன் மீது நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் தொடர்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதானமான கட்சி, தமிழகத்தில் களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அந்த மோதல் என்பது வாக்காளர்களிடையே அல்லது அந்த கட்சியை கவனிக்கின்ற நபர்களிடம் நிறைய கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ஜக்கையன்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உண்மையாகவே கடந்த காலத்தில், அதாவது ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அனைத்து சமுதாயங்களையும் உள்ளடக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த கட்சி தொடக்கத்தில் அப்படி தான் வந்தது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வன்னியர், தேவேந்திரர், ஒரு தாய் மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. அதன் பிறகு மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர், வன்னியர் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் நடத்துகிறாங்க. அதன் பிறகு இங்கே பார்த்திங்கன்னா தலித் எழில்மலை ஐயா அவர்கள்லாம் வச்சு வன்னியர் ஆதி திராவிடர் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு, அதாவது பட்டியலின மக்களை தன்னுடைய ஒரு தோழமையோடு அவர்களை அரவணைத்து போகக்கூடிய ஒரு டாக்டராக மருத்துவர் ஐயா அவர்கள் பெரும் முயற்சி என்பது பெரும் புரட்சி என்றே சொல்லலாம். புரட்சி என்று சொல்லலாம். தமிழக அரசியல் தொடக்கத்தில் கண்டிராத ஒரு காட்சியை அரங்கேற்றினார். ஒரு மாற்றம் முதன்முறையாக மறுப்பதற்கில்லை. தலித் எழில்மலை அவர்களே தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல் எம்பியே அவர் தான். பாட்டாளி மக்களுடைய வன்னியர் சமுதாயத்துக்கு கூட அவர் அதுக்கடுத்து தான் கொடுத்தார். தலித் எழில்மலைக்கு தான் முதன்முறையாக கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொதுச்செயலாளர் கூட அவங்க பைலாவிலேயே எப்போவுமே ஒரு பட்டியலின மக்கள் இருக்க வேண்டும் என்று. ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மாறி மாறி கூட்டணிகள் வைத்து கொண்டாலும் கூட அது அரசியல் ரீதியாக நிலைப்பாடு, அதெல்லாம் எல்லா கட்சியும் செய்கிறது. ஆமாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை அவர் ஒரு எதிரியாக கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதில் தான் பார்த்திங்கன்னா கடந்த கட்டங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தருமபுரியில் ஏற்பட்ட இளவரசர் படுகொலையை ஒட்டி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல், ஒரு கலவரம், அதில் பார்த்திங்கன்னா அந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக அனைத்து ஆதிக்க சாதி சமூகங்களை சார்ந்த கட்சிகளையும் இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து SC/ST சட்டம் என்பது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்று SC/ST சட்டத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்தார். அப்புறம் எங்கள் சமுதாய பெண்களை ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாம் மருத்துவர் செய்திருக்க கூடாத காரியம் அது அப்படின்னு இன்றளவும் பேசுபொருளாக இருக்கு. அது உண்மையாக பண்ணிடக்கூடாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர், ஆனால் ஒரு அரசியலுக்காக அப்படி அப்படியே மாறிட்டார். அது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்காக முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய மருத்துவரை இப்படி இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. ஆனால் அது பல நேரங்களில் அது அவருடைய முகத்தை ஒரு வேளை தெரியாமல் இருந்துச்சோ, இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியை ஆதரித்தாலும் அது தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதில் இப்போ வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மோதல் என்பது தந்தைக்கும் மகனுக்குமான இந்த மோதல் என்பது உள்ளபடியே இந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்துக்கு வர வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இதை ஒரு 4 சுவர்களுக்குள்ளே உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். அவர் டாக்டர் ராமதாஸ் கூட நேற்றே சொல்லியிருக்கார், அன்புமணிக்கு பக்குவம் இல்லை,
என்பதையும், அதே நேரத்தில் அதிகாரத்துக்காக அவர் எதையும் வேணாலும் செய்வார், தன்னுடைய தாயே கூட அடிக்க போனார் என்பதை போல் பல குற்றச்சாட்டுகளை வந்து நேரடியாக வந்து ராமதாஸ் வச்சுருக்காங்க. உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமாக வேதனையாக தான் இருக்குது. தன்னுடைய மகனையே வந்து இன்றைக்கி ஒரு மகனே இப்படி நடந்துக்கிறாரு, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரே வந்து எத்தனையோ பேரை வளர்த்து விட்ருக்காரு, அவர் இன்றைக்கி வருத்தப்பட்ட அளவுக்கு ஒரு இப்படி நடந்துக்கிறாரு, அப்படி என்ன அவசரமாக போகுது, அவர் காலத்துக்கு அப்புறம் இவர் தானே வரப்போகிறாரு, ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு அவசரம் என்பதெல்லாம் வந்து பொதுமக்களாக நமக்கு ரொம்ப ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் கூட இந்த மோதல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மோதல் தான். அதே நேரத்தில் இந்த மோதலுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, யாரோட கூட்டணி வைப்பது என்பது தான் பிரச்சனையுடைய அடிப்படை காரணமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் பிஜேபியை வந்து ஆதரிக்கணும் என்று நிலைப்பாட்டை எடுத்து விட்டு தான் அவங்க அப்பாடே பேசுகிறார். அவர் வந்து என்ன மறுத்து சொன்னாலும் அவருடைய நிச்சயமாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தான் அது கூட்டணி முடிவு செய்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து வரும்போது, அப்போ கட்சி யாருக்கிட்ட இருக்குது, கட்சி தொடங்கிய நிறுவனருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, அவருடைய பேச்சு எனக்கு எடுபடாது. ஒரு குடும்பம் அன்புமணி ராமதாஸும் அவருடைய துணைவியாரும் அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க என்பதை பார்க்கும் பொழுது, ஜனநாயக நாட்டில் ஒரு சமுதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி. நேற்று கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் பேட்டியில் சொன்னார், நான் என்னுடைய சத்தியத்தை மீறி என்னுடைய மகனை வந்து மத்திய அமைச்சராக்கினேன். ஏன்னா அவர் கட்சி தொடங்கும் போது நானும் என்னுடைய குடும்பத்தினரோ எந்த பதவிக்கும் வரமாட்டோம், அப்படி வந்தால் எங்களை வந்து நடு முச்சந்தில் நிப்பாட்டி எங்களை சாட்டை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசினவர். அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கே அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு குறிப்பிட்டிருக்கார், நானே வந்து வேறு வழி இல்லை, என்னுடைய மகனுடைய நெருக்கடி தாங்காமல் தான் நான் வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமையாகிடுச்சு. அதே மாதிரி காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தினரை வந்து பார்க்கல என்பதாக இருக்கட்டும். அதே போல் ஜி.கே. மணி ஐயா அவர்கள் ஒரு நீண்ட ஒரு அரசியல் முயற்சி உள்ள ஒரு பக்குவம் உள்ள ஒரு தலைவர், அவரே கூட எதிரியாக வந்து அன்புமணியை பார்க்குறாரு. அவரோட மகன் தமிழ்குமரனுக்கு அந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னும் போது முடியாது. அந்த அறிக்கை கூட என் வீட்டு வாயிடு தாண்டதுக்கு முன்னாடி கிழித்து போட்டு விட்டார் என்பதெல்லாம் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அந்த வேதனை வந்து நமக்கு புரியுது. இருந்தாலும் வந்து இது அடிப்படை வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாக்குனதே பிஜேபி தான். பிஜேபி வந்து என்ன செய்யுதுன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடி. அது நேற்று கூட ஒரு நண்பரோட பேசியிருக்கும் போது சொன்னார், துரைசான், ஏப்பா இது வந்து அப்பா மகனுக்கான பிரச்சனை, அவர்கள் அதிகார போட்டியில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு பாஜக ஏன் பலிகடாக்குறாங்க அப்படின்னு நேற்று ஒரு பாஜக முக்கிய பிரமுகர் அப்படி சொல்ல முடியாது, எல்லாத்திற்கும் பாஜக தானா அப்படின்னாங்க. உண்மையிலே இது அப்படிதான் பார்க்கணுமா, இது அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை என்பதை காட்டிலும், மகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் சில தவறுகள் செய்திருப்பதை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போகும்பொழுது அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா நான் பிஜேபி ஆதரித்து தான் ஆகணும் என்று இன்னைக்கு வந்து அன்புமணி வந்து விடாப்பிடியாக வந்து நிற்கிறார். அன்புமணியின் தவறு பாஜக தவறா நம்ம சொல்றது சரியான்னு கேட்குறேன். அன்புமணியினுடைய தவறு என்பது அன்புமணி தவறு செஞ்சிட்டாரு. அப்போ பிஜேபி வந்து தன்னுடைய வழிக்கு வந்தால் நான் உன்னை விட்டுருவேன், தன்னுடைய வழிக்கு வரல அப்படின்னா நான் உன் மேலே கைது பண்ணுவேன் அப்படின்னு பயமுறுத்துறது சொல்லியிருக்கலாம்ன்றது நம்மளுடைய அனுமானம். ஆமாம். அப்போ என்னன்னா வந்து இன்னைக்கு பாமக வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு அணி, அன்புமணிக்கு ஆதரவாக ஒரு அணி என்று பாமகவை உடைத்த பெருமை பிஜேபிக்கு தான் சாரும். ஏன்னா வந்து பிஜேபி யாரோடெல்லாம் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சிகள் எல்லாத்தையும் உடைப்பாங்க, கண்டிப்பாக உடைப்பாங்க. அவங்க வந்து நிறைய உதாரணங்களுக்கு அண்ணா ஏடிஎம்கே உடைச்சிட்டாங்க, ஏடிஎம்கே உடைச்சது மாதிரி இன்றைக்கி பாமகவையும் உடைச்சிட்டாங்க. அப்போ இந்த பெருமையெல்லாம் வந்து யாருக்கு சார்னா பாஜக தான் சார். இது அப்பனுக்கும் மகனுக்குமான பிரச்சனை என்பதாக பார்க்க முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு அரசியல் கட்சி, எத்தனையோ முறை மத்திய அமைச்சராக வந்திருக்காங்க, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியே இன்றைக்கி வந்து அப்பனுக்கும் மகனுக்குமே பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா கர்நாடகாவில் இதே மாதிரி பிஜேபி பண்ணாங்க, அதே மாதிரியான எடியூரப்பா பிரச்சனையிலும் அதே மாதிரி வந்துச்சு, அதே மாதிரி தேவகவுடா பிரச்சனையும் அதே மாதிரி வந்து தெலுங்கானாலையும் இருக்கு, தெலுங்கானாலையும் அதே மகளுக்கும் முன்னுதாரணங்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பிஜேபி தான் வந்து, அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் என்னுடைய கூட்டணிக்கு வந்துட்டா நீ நல்லவன், அப்படி இல்லையா நீ வந்து குற்றவாளி, நீ வந்து
மோசடி பேர் வழின்னு அவனுக்கு ஒரு முத்திரை குத்தி அவனை கைது பண்ணி அவனை உள்ளே வைக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேயுமே வந்து இன்றைக்கி வந்து உடைப்பட்டு நிற்குது. அப்போ நீ பிஜேபியோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யோசித்து தான் வைக்கணும். ஏன்னா அது தேமுதிக வந்து உடைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க குடும்ப ரீதியாக நான் ஒன்றா இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி தேமுதிக தாண்டி இப்போ பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி வச்சு இப்போ புதிய தமிழக கிருஷ்ணசாமி நிலைமை என்ன ஆச்சு சொல்லுங்கள். அவர் தனியாக நிற்கும் போது கூட ஓட்டப்படாத தொகுதியில் தனித்து அவர் ஜெயித்தார். ஆனால் பிஜேபியோட போனதுக்கப்புறம் இன்றைக்கி தேவேந்திர உள்ள மக்கள் எல்லாரையுமே பிஜேபி தன்மையப்படுத்திக்கிறது. இன்றைக்கி டாக்டர் ராமதாஸுக்கு எந்த வேலையுமே இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எந்த வேலையுமே அங்கே இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கி தன்னிச்சையாக தான் நிற்கிறார். தனியாக நிற்கும்போது ஒரு எம்எல்ஏவாக முடிகிற அளவுக்கு 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கினவர் இன்றைக்கி வந்து கூட்டணியோடு நிற்கும்போது கூட அவரால் வந்து ஒரு 15,000 20,000 ஓட்டுகளை தாண்டி வாங்க முடியல என்பதுதான் நிலைமை. அப்போ பிஜேபி கூட யார் போனாலுமே அவங்களே தன்னுடைய ஒரு ஆளாக அதை மாற்றிக்கிறோம். ஒன்று வந்து அவங்க கட்சியில் இணைச்சிக்கிறோம், அல்லது அந்த கட்சியை 2ஆக உடைக்கும், அல்லது காணாமல் போக வச்சிரும். இதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய வேலையாக இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி பாமகவும் அந்த சதி வலையில் சிக்கி சின்னாவனம் ஆயிட்டுருக்குங்கிறது தான் நம்முடைய வேதனை. இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் ஒருவேளை கெடு வாய்ப்பாக கட்சி உடைந்து விட்டது, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், பாஜகவோடு சென்று விடும், அதான் இலக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை நல்வாய்ப்பாக இருவரும் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றாலும் கூட கூட்டணியான பாஜக தான் அப்படின்றதுல அந்த அன்புமணி உறுதியாக இருப்பார். மருத்துவர் அதை ஏற்க மறுக்கிறான்ற இடம் இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி போகும்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது மருத்துவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் வந்து நீண்ட கால ஒரு பழுத்த அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றியோ தோல்வியோ பிராந்திய கட்சிகளோடு தான் அந்த நிலைப்பாட்டில் ஒரு நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கார். ஆமாம் ஆமாம், ஒன்றும் ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே என்பதில் தான் அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் அன்புமணி வந்து மத்திய அமைச்சராக இருந்து அந்த சுகம் கண்டதுனால அவருக்கு என்ன ஆசை வார்த்தை கூறப்பட்டதுன்னா, அப்போ பாமக வந்து ஒரு சீட்டு வாங்கிருச்சு அப்படின்னா மத்திய அமைச்சர் உங்களை ஆக்கிடுவோம் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் அது நடக்கலை. பாமக தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆசையும் போயிடுச்சு, மண்ணாகி போயிடுச்சு. இப்போ ராஜ்யசபா சீட்டும் கை நொடி ஏறக்குறைய கை நொடிய ஒரு நிலை தான் தெரியுது இந்த நொடி வரை. இந்த ஒருவேளை வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க, ஒருவேளை கூட்டணிக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டணிக்கு அங்கே தான் போக போகிறாங்க. ஏன்னா ராமதாஸ் ஒருவேளை போகலன்னா கூட அன்புமணி வந்து ராமதாஸ் நம்ம சொன்னோம் கட்சியை விட்டு அவர் காலி பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பாமகவிற்கு இழப்பு தான், மிக பாஜகவிற்கு ஒரு பலம். ஆனால் பாமகவிற்கு மிகப்பெரிய இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு. எப்படி அதிமுக வந்து ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு டோட்டலாக வந்து இன்னைக்கு வந்து எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு சரிவை சந்தித்ததோ, அது மாதிரி பாமக வந்து ராமதாஸ் அவர்கள் இருக்கும் பொழுதே ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய நிலைமை தான் அன்னைக்கு போயிருச்சு என்பது. இன்றல்ல நாளைக்காவது நம்ம வெற்றி பெற முடியும் என்பதே நம்முடைய சுயத்தை இழக்காமல் இருப்பது தான். கண்டிப்பாக. ஆனால் அந்த சுயத்தை இழந்து விட்டு நீங்கள் சொல்கிற இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஏறக்குறைய மாட்டிக்கொண்டு விட்டார்கள் உங்களுடைய கருத்தில் பார்க்கும் பொழுது. உண்மைதான். அப்போ பாமகவோட நிலைமை எதிர்காலம் என்பது ஒரு சற்று சிக்கலானது. பாமக வந்து என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் மேலே ஒரு மதிப்பு வச்சிருக்கிற வன்னியர் சமுதாயம் வந்து சரியோ தவறோ அவருக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் ராமதாஸ் ஐயா சொன்னால் ஓகே முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் இன்னைக்கு வந்து அவரே சொல்கிறாரு, பெற்ற தாயவே வந்து அவன் அடிக்கிறதுக்கு வர்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு விட்டால் வந்து தண்ணி பாட்டில் வச்சு அடித்தது தலையில் விழுந்தால் என்ன ஆகிருக்கும். அப்போ பெற்ற தாயவே வந்து தன்னுடைய சுயநலனுக்காக தன்னுடைய அரசியலுக்காக பெற்ற தாயவே ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து போகிறாரு அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம அந்த சமுதாய மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? இது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி. இப்போ அவர் வந்து அடுத்து பத்திரிகையாளரை பார்க்க போகிறதா சொல்கிறார். அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஆனால் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸுடைய கேரக்டர், அது ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறத ராமதாஸ் சொல்லிட்டார். அதை வந்து பொதுக்குழுவிலே வந்து அவர் நடந்து கொண்ட விதம் என்பதே அவர் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் என்பதை வந்து வெளிப்படையாக வந்து அவரே வந்து மைக்கை தூக்கி போட்டு வந்து அவரே வந்து வெளிப்படையாக காமிச்சு அதிலிருந்து தான் ஆரம்பித்தது. அவருக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் இந்த பொதுக்குழுவில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு காரணம் நீ தான் அதுக்கான வேலையை செஞ்சதான் அடிப்படையான விஷயம். அதனால் வந்து அன்புமணி ராமதாஸனுடைய கேரக்டரை வந்து இன்னைக்கு வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டார். ராமதாஸ் வந்து இன்னைக்கு வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டார். ஆனால் வந்து அந்த சமுதாய மக்கள் இனிமேல் வந்து அன்புமணி மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஒருவேளை வந்து அப்படியே அவர் அன்புமணிக்கு என்ன மரியாதை,
ராமதாஸ் பையன் என்பதனால தானே அவருக்கு மரியாதை. ராமதாஸே சொல்கிறாரு இவன் சரியில்லை, இவன் தலைவர் பதவிக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு ஐயா ராமதாஸே சொல்லும் பொழுது அந்த சமுதாய மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ வந்து இன்றைக்கி வேல்முருகன் போன்றவர்களுக்கு வந்து பிரிஞ்சு போனவங்க இந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் அந்த கட்சி இருக்குது, சௌமியா அன்பணி தான் தீர்மானிக்கிறாங்க என்று சொல்வதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான இப்போ இந்த சம்பவம் வந்து பார்க்கும்போது சில அரசியல் விமர்சகர்கள் என்ன குறிப்பிடுறாங்க, இது வந்து தமிழகம் கண்டிராத காட்சி எல்லாம் அல்ல. இதற்கு முன்னால் திமுக தலைவருக்கும் அவருடைய மூத்த மகனுக்கும் இடையே நடைபெற்ற பிரச்சனை, அதற்கு அடுத்து நடந்த நிறைய நிகழ்வுகள் அதிரடிகள் வந்து நாடு அறிந்தது தான். அதனால இது காலப்போக்கில் சரியாகும் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கூடாதா? புரியல. திமுக தலைவருக்கும் அவருடைய மூத்த மகனுக்கும் நடந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அது பொது வெளியில் வந்து எங்கேயுமே வரலையே. பொது வெளியில் இப்படியா நடந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள். அழகிரி வெளிப்படுத்தினாரு. அழகிரி வெளிப்படுத்தினார். ஒரு பொதுக்குழுவில் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கான எந்த வாய்ப்புமே கலைஞர் கொடுக்கலையே. அஃபிஷியலாக நடக்கல. அன்அஃபிஷியலாக வீட்டில் வேணால் நடந்திருக்கும். இப்போ ஐயா ராமதாஸ் வீட்டில் வந்து எப்படி வந்து ஒரு சம்பவம் இருந்தது அது மாதிரி இங்கே தான் நடந்திருக்கலாம். ஆனால் அது பொதுவெளிக்கு வரல. ரெண்டாவது அழகிரி அவர்கள் என்ன சொன்னாலும் வந்து இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ராமதாஸ் அவர்களுடைய கூடிய கூட்டத்தை விட அன்புமணியுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸே வயசாகி போச்சுன்னு கொஞ்ச நாளில் வந்து அவர் போயிடுவார், அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்புமணி தானே அப்படின்னு ஒரு எதிர்கால கணக்கை வச்சு தான் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அப்போ இந்த எதிர்கால கணக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த அந்த கேரக்டர் வந்து டேமேஜ் பண்ணிட்டார் ராமதாஸ். அப்போ வந்து இன்றைக்கி ராமதாஸ் வந்து இன்றைக்கி வந்து அவர் எல்லோரும் வந்து உற்று நோக்குற அளவுக்கு எல்லாரும் ஒரு ஒரு மாற்றமே ஒரு அன்புமணி மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்துடுச்சு. எல்லாம் நமக்கே ஒரு வெறுப்பு வருது. அப்படிங்கும்போது வந்து மற்றவங்களுக்கு வெறுப்பு வராதா? பெற்ற தாயோ அடிக்க போயிருக்காரு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏற்கனவே தமிழகத்தோட நம்ம அரசியல் களம் 2026 நோக்கி எல்லா கட்சிகளும் தயாராகி கொண்டு இருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக கூட்டணி கணக்கு வழக்குகள் கூட ஏறக்குறைய செட்டில் ஆகிடுச்சு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. தேமுதிக, பாமக உள்ளிட்ட இந்தந்த ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் எந்த அணியோடு போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு வியூகங்கள் இருந்தது. ஸோ இப்படியான இடத்தில் மிக முக்கியமான ஒரு கட்சி பாமகவில் இந்த சிக்கல்கள் அந்த கூட்டணி எந்த பாதிப்பை ஏற்படுத்தும், 26 சட்டமன்ற தேர்தலில் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த மாதிரியான கூட்டணி அமையுது என்பதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்குது. தேர்தல் அப்படின்னு வரும்போது வெற்றி வாய்ப்பு தான். இங்கே வந்து வேறு எதுக்கும் நம்ம வந்து பேச முடியாது. அப்போ வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கிற இடத்துல வந்து இந்த தேர்தலில் குறிப்பாக வந்து திரு விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒவ்வொரு வாக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையை தான் இருக்குது. வெற்றி தோல்வி என்பது மிக குறைவான எண்ணிக்கையில் கூட தீர்மானிக்கப்படலாம். அந்த மிக குறைவான எண்ணிக்கையை தீர்மானிக்கல சிறிய கட்சிகள் கூட மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறலாம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிக அது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றும். பாமகவும் மிக முக்கியமான ஒரு பங்கை வந்து ஆற்றும். அப்போ இவங்க ரெண்டு பேருமே பாமக ஏறக்குறைய பிஜேபின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தேமுதிகன்னு வந்து முடிவு வந்து அறிவிக்கலை. அதுபோக சின்ன உதிரி கட்சியெல்லாம் வந்து இன்னும் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவான முடிவே இல்லை. ஆனால் இப்போ நாம் பார்க்கும்போது இப்போ நாங்கள்லாம் வந்து திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படிங்கும்போது திமுக கூட்டணி வந்து எந்த ஒரு திமுக கூட்டணி நாங்கள் உடைச்சிருவோம், இன்னும் 10 நாளில் பாருங்கள், இன்னும் 20 நாளில் பாருங்கள், ஒரு மாதத்தில் பாருங்கள் இப்படின்னு எல்லாம் எடப்பாடி வகைராக்கள் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கூட திமுகவிலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க முடியல. அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலாக பிரித்து எடுப்புன்னு சொல்கிறவரே இன்றைக்கி கடைசியில் மாநில தலைவர் பதவியை விட்டு போட்டு அவர் வந்து ஆடு மேய்க்க போயிட்டார். அப்போ இப்படி தான் ஒரு நிலைமைகள் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அப்போ இந்த கூட்டணி என்பது தான் வெற்றி. இந்த சிக்கல்கள் வந்து திமுகவுக்கு பெரும் சாதகமாக இயல்பாக அமைஞ்சிச்சின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இயல்பாக அமைஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய வருகை என்பது அது வந்து திமுகவுடைய வாக்குகளை வந்து பிரிக்கக்கூடிய வகையில் தான் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னதாக நம்ம தாவேகா பேசுவதற்கு முன்னதாக இப்போ பாமக ஏறக்குறைய பாஜக கணக்குகள் நம்ம பாஜக ஏடிஎம்கேவும். ஏன்னா
ராமதாஸ் வந்து ஏடிஎம்கேக்கு போனாரு, அவர் பிஜேபி போனாரு. ஸோ ரெண்டு ஒன்று தான். ரெண்டுமே ஒன்றும் ஆகிப்போச்சு. அப்போ ஏறக்குறைய அந்த கூட்டணி தான் பாமக இருக்க ஸோ போகுது. இருவர் சொன்னதும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு சொல்லுவது ஒன்று தான். இப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணி உருவான போது கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் உறவே இல்லை, ஒட்டுமல்ல உறவும் இல்லை என்று சொன்னதெல்லாம் கடந்து இப்போ கூட்டணி சேர்ந்தாகிவிட்டது. தமிழக அரசியல் களத்தில் பாஜக மீதான இந்த எதிர்ப்பு நிலைப்பாடு, பாஜக மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக கூட்டணி வைத்த போது கடுமையான விமர்சனங்கள் உருவானது. இருந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கூட்டணி கணக்கு வழக்குகள் வாக்குகள் தான். இது அந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம்லாம் அப்போ எப்படின்னு தெரியல. அதை பார்த்து வாக்கு செலுத்துவாங்க என்பதும் தெரிவதில்லை. ஸோ இந்த ஒரு இடத்தில் பாமக அதிமுக அல்லது அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ஒரே கூட்டணியில் சேரும் பொழுது அதிமுக பலம் பெறும் தானே? இல்லை, பாமக ஏற்கனவே பாமகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில் இருந்தவங்க தான். பிஜேபியும் ஒரு கூட்டணியில் வந்து இருந்தவங்க தான். எல்லாமே வந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளுங்கும் போது எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். இதில் வந்து எங்கே வந்து ஒரு பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வந்து இங்கே வந்து இப்போ இங்கே மேற்கு தலங்களில் ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. குறிப்பாக வந்துட்டு கோவை போன்ற சில பகுதிகளில் பிஜேபியுடைய வாக்கு வங்கி இருக்குது. ஏடிஎம்கே அங்கே வலிமையாக இருக்குது. அப்போ அந்த பகுதி வந்து வலிமையாகும். அப்போ அந்த பகுதி வந்து முழுக்க இவங்களுக்கு சாதமாக வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேற்கு மாவட்டங்களில் திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும். மற்றபடி திமுகவுக்கு வந்து இப்போ இங்கே வந்து வட மாவட்டங்களில் விசிகா இருக்கிறது. பாமகனுடைய வாக்கு வங்கிக்கு இணையாக வெற்றி வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள் இருந்தாலும் கூட திமுக வந்து மத்திய மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறது. தென் மாவட்டங்களையும் ஏறக்குறைய திமுகனுடைய கூட்டணி தான் நிச்சயமாக வரும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மேற்கு மாவட்டங்களில் தீர்மானிக்கக்கூடிய இடத்த வந்து உருவாக்குது. அப்போ மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ஏடிஎம்கே தனியாக இருக்கும் பொழுதே ஒரு வெற்றி வாய்ப்பு பெற்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ பிஜேபியோடு சேரும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. அப்படியே பெற்றாலும் கூட இன்றைக்கி திமுகவினுடைய பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், சாதனைகள், இவைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மேற்கு மாவட்டங்கள் ஓரளவுக்கு சிந்திக்க வச்சிருக்கு. அதுதான் உண்மை. அதே மாதிரி பிஜேபியினுடைய கொள்கைகள், குறிப்பாக ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு பல்வேறு விதமான அவர்களுடைய நடவடிக்கை, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு வந்து தொழில்துறையினர் பாதிக்கக்கூடிய பல அவங்களுடைய திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மேற்கு மாவட்டங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது வந்து ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ரெண்டாவது, இன்றைக்கி செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களை முடக்கிறதுக்கான சில வேலைகள் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி திமுக வந்து மேற்கில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறது என்பதை நம்ம வந்து கடந்த சமீப கால நடவடிக்கைகள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியுது. அதனால் அது மேற்கு மாவட்டங்களுடைய வாக்குகள் என்பது தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் கூட்டணி கணக்கில் பார்த்தாலுமே கூட பிஜேபி ஏடிஎம்கேனுடைய கூட்டணி வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு 60% வெற்றி அடைஞ்சால் கூட 40% டிஎம்கேக்கு வரும், கண்டிப்பாக வரும். அப்படிங்கும்போது மற்ற வடக்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மூன்றுமே டிஎம்கே கூட்டணிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேற்கு பகுதி மட்டும்தான் கொஞ்சம் சரிவை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அந்த மேற்கு பகுதியிலும் குறிப்பாக இப்போ ஆதித்தமிழர் கட்சி போன்ற அருந்ததியர் மக்களுடைய பல்வேறு இயக்கங்கள், முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருந்ததியர் மக்கள் வந்து ஏடிஎம்கே தவிர எதை யோசிக்கவே மாட்டாங்க. ரெட்டலையை வந்து நெஞ்சில் பச்சை குத்திட்டு இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கு போன தேர்தலினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது அருந்ததியர் மக்களுடைய வாக்கு 69% திமுக கூட்டணிக்கு தான் போயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் இன்றைக்கு வந்து மேற்கில் வந்து ஏன் போனது, அதுக்கான காரணம் என்பது அதிமுக மீதான பற்று என்ன ஆனது? அதிமுகவிலிருந்து அவங்க டிஎம்கே வந்து அருந்ததியர் மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு பிறகு அந்த 3% வந்து படித்து வந்த மாணவர்கள், வேலைக்கு போன சந்ததியினர், அவர்கள்லாம் இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. முன்பெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் வந்து ரெட்டலையை தவிர எந்த சின்னமே அவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு எது சரி என்பதை அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவில் வந்து யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அருந்ததியர் மக்கள் சார்பாக வந்து ஒரு அமைச்சரே வந்து இன்றைக்கி ஆயுதிராநலத்துறை அமைச்சராக வந்து மதிவேந்தன் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து திமுக வந்து கொடுத்துருக்குது. அப்போ கடந்த காலகட்டங்களில் ஏடிஎம்கே வந்து அப்படியெல்லாம் கொடுக்கல. அப்போ இன்றைக்கி ஆதிதிராவிடருங்கிற துறையே மாற்றணும், பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆதிதிராவிட நலத்துறைக்கே ஒரு அருந்ததியரை ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அமைச்சராக வந்து இன்றைக்கி நியமிக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்.
அப்போ அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு மற்ற தலித் மக்களுக்கு அது வந்து ஒரு எதிரானதாக இருந்தாலும் கூட மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது அடர்த்தியாக இருக்கக்கூடிய அதுதான் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பதே பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்ற ஒரு வாதம் தொடர்கிறது. ஒரு வாதம் இருக்கிறது. நீங்க ஒரு சாரர் பயன்படுறாங்க மறுப்பதற்கு, இருந்தாலும் இந்த விமர்சனமும் தொடருது இல்லையா? இந்த விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இந்த விமர்சனம் எங்க கிட்ட இருந்து எடுத்து எங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, அது என்ன விஷயம்னா, பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டில் தான் வந்து அருந்ததியர் கொடுக்க முடியும். பட்டியலின மக்களுடைய இப்போ நாங்கள் அருந்ததியர் மக்களுடைய இயக்கங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடே குறைவு. 3% என்பது மிக மிக குறைவு. அந்த 3% கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மற்ற தலித் தலைவர்கள் அவர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, அப்போ எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஜனநாயகம் முற்போக்கு எல்லாம் பேசுகிறதெல்லாம் மற்றவங்கள பேசும்போது நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உள்ஒதுக்கீடுன்னு வரும்பொழுது, அது அருந்ததியர் பிரச்சனை வரும்பொழுது அதற்கு எதிராக தான் மற்ற தலித் தலைவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அதை வந்து தவிர்த்துட்டு வந்து அவங்க போக முடியாதுல்ல. அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மற்றவங்க பேசுகிறது எங்களுக்கு தேவையில்லை. திமுக எங்கள் பக்கம் வலுவாக இருக்குது. இப்போ நேற்று கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் நேரில் போய் பார்த்தேன். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழங்கிய நாள் நேற்று. இடைவேளைக்கு முன்னாடி முதலமைச்சரை சந்தித்தோம், சில கோரிக்கைகள் முன்வைத்தோம், நன்றி செலுத்தணும் சொன்னீங்க. என்ன சொன்னார்? இல்லை, முதல்வர் வந்து மிக ஒரு இன்முகத்தோடு வரவேற்றார். குறிப்பாக வந்து அருந்ததியர் மக்கள் நன்றி மறக்காமல் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து சந்தித்து நன்றி தெரிவிக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நாங்களுமே வந்துட்டு இப்போ இந்த இடஒதுக்கீடு வழங்கினதில் வந்து நிறைய பயன்பெற்றிருந்தாலும் கூட இன்னும் இந்த இடஒதுக்கீட்டை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அருந்ததியர்களுக்கென்று தனியாக ஒரு நல வாரியத்தை அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே நாங்கள் ரொம்ப நாள் கோரிக்கை இல்லை. ஆமாம், அது ஒரு நீண்ட நாளாக இருக்கிற கோரிக்கை. அதையுமே நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இது மாதிரி அருந்ததியருக்கு மட்டும் இல்லாமல் இதர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கூட, குறிப்பாக வந்து இன்றைக்கி காலனி என்கிற இந்த பெயர் வந்து நீக்கம் என்பது உண்மையாகவே வந்து எல்லா பகுதி மக்களுக்குமே, எல்லா தலித் மக்களுக்குமே அது ஒரு பொதுவான காலனினாலே அது தலித் மக்களுடைய ஏரியாவை குறிக்கிற ஒரு பகுதி. அதனால் வந்து அந்த சொல்லை வந்து நீக்கியிருக்கிறோம் ஆவணங்களில் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம். அதே மாதிரி இப்போ மேற்கு மாவட்டங்களில் பொல்லான் என்று சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர், அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தவர், தீரன் சின்னமலையினுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு விடுதலை போராட்ட வீரர். அப்படிப்பட்ட பொல்லானுக்கு வந்து சுதந்திர போராட்ட தியாகிக்கு மணிமண்டபம் அமைக்க நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைச்சோம். இன்றைக்கு முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான கட்டுமான பணிகள், அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்குது, கட்டுமான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் நினைத்து நாங்கள் வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் சில கோரிக்கைகளையும் நாங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு உயர்த்துவது, நலவாரியம், இது மாதிரி சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்வர் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் எப்படி வந்து கலைஞர் அவர்கள் எங்களை வந்து ஒரு இன்முகத்தோட ஒரு 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 தான் வளர்த்த பிள்ளைகளை மாதிரி வந்து எங்களை எப்படி பாதுகாத்தவரோ அது மாதிரி இன்றைக்கு தளபதியார் அவர்களுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு உற்ற துணையாக இருக்கிறாரு. இந்த உச்சநீதிமன்றத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்த்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து அந்த உச்சநீதிமன்றத்திலையும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வந்து பாதுகாத்து தந்த பெருமை தமிழக முதல்வருக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து நினச்சி பார்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் பிரச்சாரமாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்குறோம். இப்போது நீங்கள் அதனூடாக ஒரு கேள்வி, நீங்கள் காலனி என்ற சொல்லை நீக்கிவிட்டார்கள், பெரும் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் சொல்கிறீங்க, எல்லா கட்சிகளும் பாராட்டுகின்றன. இருப்பினும் சொல்லை நீக்கிவிட்டார்கள், ஆனால் செயலை நீக்கிவிட்டீர்களா என்ற கேள்வி, குறிப்பாக வடமாடு உள்ளிட்ட வடகாடில் நடைபெற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதிலுமே பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு அட்டூழியங்கள், கொடுமைகள் தொடர்கின்றன. இதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? அது வந்து நம்ம வந்து எந்த ஆட்சி வந்தாலும் பட்டியலின மக்கள் மேலே நடத்துகின்ற இது போன்ற வன்முறைகள், தாக்குதல் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வந்து நம்ம வந்து இது வந்து ஆட்சி நடத்துகிறவர்கள் தீர்மானிக்கிற விஷயம் அல்ல. அதிமுகவுக்குமே நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா ஆட்சி நடத்துகிறவர்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மேலே நடவடிக்கையை வந்து தீவிரமாகப்படுத்தணும் என்பது தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர, இந்த தீண்டாமை அப்படி நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டால்
இந்த சிக்கல் இருக்காது. ஆனா அந்த நடவடிக்கைகள் இல்லை மேற்கொள்ளப்படுவதில்லை என்ற இப்போ பிரச்சனை. நீங்கள் சமீபத்தில் குறிப்பா அந்த வடகாடு பிரச்சனையில் கூட வடகாடு பிரச்சனை அந்த மட்டும் மாவட்ட நிர்வாகம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளா தொடர்கின்ற ஒரு பிரச்சனை. அந்த மாவட்ட நிர்வாகம் நினைத்தாலே இது சரி செய்து விட முடியும். ஆனா சரி செய்ய மாட்றாங்க. 20 ஆண்டுகளில் 4 ஆட்சிகள் மாறிவிட்டன. ஆனா அங்கு காட்சிகள் மாறவில்லை. கண்டிப்பா அப்படின்றத சமீபத்திய அந்த ஆமா, சம்பவம் நம்ம உணர்த்துகிறது இல்லையா? கண்டிப்பா இந்த சம்பவம் வந்து இதையெல்லாம் அரசுகள் கவனத்தில் கொள்ளாமல் நாங்கள் பட்டியலின மக்களுக்கு இதை செய்தோம் அதை செய்தோம் என்றது ஏற்புடையதா அப்படின்றது எதிர்கேள்வியாக தொடர்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான கேள்வி. இதை யாரும் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. சமீபத்தில் வந்து ஒரு தேசிய குற்ற ஆவணம் வந்து ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிட்டாங்க. தமிழக முதல்வர் கூட அது ஒரு ஆதி திராவிடர் கூட்டத்தில் வந்துட்டு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் வந்துட்டு அதை வெளியிட்டாங்க. அப்போ வந்து இந்த கடந்த 4 ஆண்டுகளில் முன்பு இருந்ததை காட்டிலும் குற்ற நடவடிக்கைகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருப்பதை தான் புள்ளி விவரங்கள் காட்டுகிறது என்று பல புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வந்து அது மகிழ்ச்சி அடைய முடியுமா? இல்லை, அது குறைந்திருப்பது என்பதனால மட்டும் நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். முற்றிலுமே ஒழிக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்முடைய நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஆனால் சில பிரச்சனைகள், சில சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் வந்து அதை வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். அதில் வந்து கண்டிப்பாக உறுதியாக நாங்கள் வந்து இதில் வந்து பட்டியலின மக்கள் அப்படின்னு பொதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து அருந்ததியர், பறையர், பல்லர் அப்படின்லாம் கிடையாது. தேவேந்திர மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அது எங்களுடைய பிரச்சனை தான். ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எங்கள் சகோதரர்களுடைய பிரச்சனை தான். அதனால் வந்து இதில் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்கே யாருக்கு என்ன அரசாங்கம் அப்படி பார்க்கிறதா, பார்ப்பதில்லை அப்படின்றது தான் கேள்வி. இல்லை, பார்ப்பது இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. பல தீண்டாமை வன்கொடுமை வழக்குகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்பு இருந்ததை காட்டிலும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீட்டு தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கு முன்ஜாமீன் வந்து கொடுக்கலாம் என்று இருந்ததை இந்த ஆட்சி வந்து இல்லை என்று வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி யாருக்கும் இது கொடுக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே நேரத்தில் தீர்க்க முடிய இப்போ வேங்கவியல் பிரச்சனை இருக்குது, இன்னும் தீர்க்கப்படவே இல்லை. நீங்கள் அதை விட வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லும் போதே அதனூடா வந்து ஆணவ படுகொலை சட்டம் இயற்ற கோரிக்கை வைத்தோம். திமுக தேர்தல் வாக்குறுதியாக கூட அதை பதிவு செய்தது. ஆனால் ஏறக்குறைய இந்த ஆட்சி முடியும் தருவாயில் கூட அதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு நிறையா சாக்கு போக்குகளை சொல்கிறாரே தவிர என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்களுமே அதை வலியுறுத்தி இருக்கிறோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக நடந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் நாங்களும் பெருவாரியாக கலந்து கொண்டோம். அப்போ இந்த பிரச்சனைகள் வந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த அரசு வந்து தாமதிக்கிறது என்பதில் எங்களுக்கு வந்து உண்மையாக வருத்தம் தான். அதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அதே நேரத்தில் இந்த இப்போ ஏன் அந்த தாமதம் அப்படின்றதுக்கான கேள்வி யாருமே கேட்கலையா? நீங்கள் தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள். கண்டிப்பாக தவறு இழைத்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் தானே. அந்த சட்டத்தை இயற்றுவதில் அப்போ யாருக்காக இதை நீங்கள் வந்து தாமதப்படுத்துகின்ற ஒரு கேள்வி அதனூடாக இருக்கிறது அல்லவா? கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா இதை வந்து என்னன்னு பார்க்குறாங்கன்னா ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம்னாலே பட்டியலின மக்களுக்கான சட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உண்மையாகவே அது அப்படி கிடையாது. இது வந்து ஆணவ படுகொலைகள் வந்து ஒரு பிசி சமுதாயத்திலேயே சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் 2மே வந்து ஒரு முக்குளத்தூர் சமுதாயமும் ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் 2 பேருக்கு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்யப்படுறாங்க. இது வந்து எஸ்சி மக்களே கிடையாது, 2மே பிசி கம்யூனிட்டி. அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்க தான் செய்கிறது. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களே 2 பேர், ஒரு பல்லர் தேவேந்திர வேளாளர், ஒரு அருந்ததியர், 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் முடிக்கணும் போகும்போது 2 பேரையும் கொலை செய்கிறாங்க. இப்படி பிசிக்குள்ளேயும் நடக்கு, எஸ்சிக்குள்ளேயும் நடக்கு, ஏன் ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் கூட நடக்க தான் செய்கிறது. இது ஆணவ படுகொலை என்பது ஏற்கனவே இருக்கின்ற மரபுகளை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே தான் திருமணம் முடிக்கணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே தான் நீ காதலிக்கணும் என்று சொல்லக்கூடிய இந்த மரபுகளை, இந்த மனு தர்ம கட்டுப்பாட்டை மீறுகின்ற ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை தான் வந்து அதற்கு எதிரான. இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம்னால இது பட்டியல மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டமாக நினைக்கிறாங்க. பட்டியல மக்களுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் வந்துருச்சு. ஏற்கனவே பிசிஆர் சட்டம் இருந்துச்சு, அது பத்தாதுன்னு அப்புறம் பிஏ ஆக்ட் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருந்துச்சு. இப்போ அதுவும் திருத்தப்பட்ட சட்டமாக மிக வலிமையாக
வந்துருச்சு. 3 சட்டங்கள் வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்புக்கு இன்னொரு சட்டம் தேவையில்லை. ஆனால் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டத்தை ஏன் நம்ம வலியுறுத்துறோம் அப்படின்னா, இங்கே வந்து கொலை செய்யப்படுறாங்கன்னு இப்போ ஒரு விமலா தேவின்னு உசிலம்பட்டியில் ஒரு பெண்ணை வந்து அவங்க குடும்பத்தினர், அவங்க அப்பா, அவங்க தாய் மாமா இவங்க தான் கொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து கேஸ் யார் நடத்துவா? அப்போ காதலிச்சு அந்த பையன் இருக்கான்ல, அவன் கேஸ் நடத்துகிறான். இதுக்கு சாட்சி யார்? அந்த குடும்பம் தான் சாட்சி. கொலை செய்யப்படும் போது கூட இருந்தவங்க யாரோ அவங்க தான் சாட்சி. ஆனால் இப்போ சட்டத்தின் முன்பு இந்த சாட்சியை நாங்கள் எப்படி நிப்பாட்டுறது? நிப்பாட்ட முடியாது. அப்போது இதுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம்னு இருந்தால் தான் அந்த சட்டத்தின் கீழாக நம்ம சிறப்பு சரத்துக்களை சேர்க்க முடியும். அப்போ இந்த சாட்சி என்பது ஒரு ஆள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த முன்னாடி ஏற்பட்ட இந்த பிணக்குகள் அல்லது சண்டைகள் பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குங்க. இதுக்கு வந்து முழுமையாக வந்து அந்த காதலிச்ச அந்த பையன்தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறான். ஏன்னா அந்த குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணுது பெத்த மகளை. அப்போ யார் வந்து சொல்ல முடியும்? இளவரசன் படுகொலையில் என்ன நடந்துச்சு? அந்த அந்த பொண்ணு வந்து எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே வரலை. அதே மாதிரி வந்து கோகுல்ராஜ் விஷயத்தில் சேலத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாப்பா மோகன் வழக்கறிஞராக தலையிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது இதை வந்து குற்றம் என்று நிரூபிப்பதற்கே நிறைய சிரமங்கள் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வந்து ஒரு தனியாக ஒரு சட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காண முடியும் என்பதைத்தான் நாங்களும் வலியுறுத்துறோம். ஆனால் இது உணராமல் இருக்கிறது அரசு அப்படின்றது. இந்த அரசு வந்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்பொழுது ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் தேவையில்லை என்பதை போல ஒரு கருத்து வந்துச்சு. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இடதுசாரி கட்சிகளோ அல்லது விசிகா போன்ற கட்சிகளோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனியாக சட்டம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும். வெளியிலிருந்து நாங்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இதில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்குமே ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை வந்து தீண்டாமொழி முன்னணி சாமுவேல்ராஜ் தலைமையில் நடத்தினாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்குமே அதுக்காக நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த அரசு வந்து இது போன்ற சில விஷயங்களை என்ன அரசியலில் என்ன தேர்தல் கணக்கில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செய்யணும் என்பதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். அது இந்த அரசு தாமதிப்புகளில் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது என்பது உண்மைதான். இப்போது நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க இந்த அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் சாதனைகள் அடுத்த ஆட்சி அமரைக்கும் சொல்கிறீங்க. ஆனால் களத்தில் கடுமையான அதிருப்திகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் மிக மிக முக்கியமானவற்றை மக்களுக்கு பெரிதும் பயன் தருபவைகள் கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அப்படின்ற விமர்சனங்களாக தொடருது. குறிப்பாக பட்டியலிட மக்களுக்கு எதிராக இந்த சிறப்பு உட்குறு திட்டத்திற்கான நிதியை கூட செலவு செய்ய மறுக்கிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள் அப்படின்லாம் விமர்சனங்கள் வருவதை பார்க்குறோம். நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த நலத்திட்டங்கள் சாதனைகள் குறிப்பிட்டீங்க? என்ன அப்படி நலத்திட்ட சாதனை இந்த அரசாங்கம் பண்ணுறதா புரிஞ்சுக்கலாம்? நலத்திட்டங்கள் சாதனைகள் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவான இருக்கக்கூடிய சாதனைகள், இப்போ மகளிருக்கான இலவச பயணம் வந்து இருக்கட்டும், அல்லது மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய தொகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில் எல்லா தரப்பு மக்களுக்கும் இது பயனளிக்கக்கூடிய விஷயம். எஸ்சி எஸ்டி மக்களை பொறுத்த மட்டும் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வந்து எஸ்சி எஸ்டி உயர்கல்வி முனைவர் படிப்புக்கான 1 லட்ச ரூபா இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே தரேன். இப்போ ஜேஆர்எஃப் மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கல்வி உதவித்தொகைகள் வந்து அது வேறு. ஆனால் அது இல்லாத அதில் பாஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசே வந்து செய்யுது. வெளிநாடு போய் படிப்பதற்கு, ஒரு உயர்கல்வி படிப்பதற்கு கிட்டத்தட்ட வந்து இந்த சென்றாண்டு 34 பேருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமாக இல்லை. ஒரு நபருக்கு வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் செலவழித்து அவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய திட்டம் வந்து இங்கே தீட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கல்வியில் ஏற்பட்டக்கூடிய ஒரு சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சென்ற ஆண்டு வரைக்குமே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் கல்வி என்பதை பொறுத்தப்பட்டு நம்ம இப்படி சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சாதாரண மக்களுடைய அந்த வன்கொடுமைகள், தீண்டாமை வன்கொடுமைகள் பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் தான் பிரச்சனையை தவிர மற்ற விஷயங்களை பொறுத்த நலத்திட்டங்களை பொறுத்த மட்டும் பட்டியலின மக்களுக்கு வந்து முன்பு இருந்ததை விட அதிகமான பயன்கள் தான் கிடைச்சிருக்க தவிர குறைவாக கிடைச்சது எதுவுமே கிடையாது. முன்பு இருந்ததை விட அதிகமாகவே கிடைக்குது. ஆனால் இந்த வன்கொடுமைகள் தீண்டாமைகள் என்பது வந்துட்டு ஒவ்வொரு ஆட்சியிலுமே நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் இது வந்து என்னென்னா வந்து ஒரு ஜாதி மனநிலை இருக்கின்ற வரை, ஜாதி என்பது சமூகத்தில் இருக்கின்ற வரை இந்த தீண்டாமை வன்கொடுமையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ சாதி ஒழிப்புக்காக
அதற்கான நடவடிக்கைகள் இப்போ வந்து நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணம் முடித்தா அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு தனி இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 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 சட்டம் கொண்டு வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட கிடைக்கல. மத்திய அரசு அந்த நிதியவே நிறுத்திருச்சு, கொஞ்சம் கூட கொடுக்கவே கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசு வந்து விஸ்வகர்மா போன்ற திட்டங்களை கொண்டு வராங்க. அது வந்து குலக்கல்வி முறையை வந்து ஊக்குவிப்பதாக இருக்குது. இப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வேலை செய்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய மகனுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுப்பதற்காக, அவர் அதை படிப்பதற்காக அவருக்கு மாதம் 50,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து எப்படி வந்து இந்த ஒரு குலக்கல்வி முறை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ மத்திய அரசினுடைய இது மாதிரியான போக்குகளை வந்து நம்ம கடுமையாகவே நம்ம எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசு இந்த ஜாதி ஒழிப்பு கொள்கையில், தந்தை பெரியாருடைய கொள்கையிலுமா இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை அவங்க வந்து ஓரளவுக்காவது ஒரு கருத்தியலாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கிறதா இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. சமீபத்திலோடு ஏப்ரல் 14 அண்ணன் அம்பேத்கருடைய பேரன் அவர்களை அழைத்து, பிரகாஷ் அம்பேத்கர் அழைத்து வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்கள்லாம் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறக்கவே முடியாது. ஏகப்பட்ட மாற்றங்கள் பட்டியல மக்களுக்கு நடக்கிறது. ஆனால் சில விஷயங்களில் அரசு வந்து துப்பு துலங்குவதில், குறிப்பாக வேங்கை வயல் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்போ வடகாடு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களில் சுணக்கம் காட்டுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்காக நாங்கள் போராடவும் செய்வோம். ஏன்னா எங்களவில் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். ஒரு அரசாங்கம் ஓரளவுக்கு தான் அவங்க வந்து செய்ய முடியும்னா, மேலும் அவர்களை செய்ய வைப்பதற்கு எங்களுடைய போராட்டம் தான் எங்களுக்கு கிடைச்ச வழிமுறை. நாங்கள் ஒரு ஆட்சியில் இருந்தால் அல்லது ஆட்சி கண்டிப்பாக உங்களை நோக்கி கேள்வி எழுப்ப முடியாது. ஆட்சி அதிகாரத்தை தான் கேள்வி எழுப்ப முடியும். நீங்கள் மத்திய அரசாங்கம் அந்த நிதி தருவது தொடர்பாக பேசுனீங்க. தமிழகம் போன்ற ஒரு வலிமையான மாநிலம், 40 எம்பிக்களை தன்னகத்தை வைத்துள்ள ஒரு மாநிலம் கூட மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய நிலையில் தான் இருப்பதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது யாரோட தவறு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்து ஒவ்வொரு ஆட்சியுமே பவர் சென்டர் வரும்போது, குறிப்பாக வந்து கூட்டாட்சி தத்துவம் என்பதை அன்றைக்கே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக உணர்ந்ததனுடைய வெளிப்பாடு தன்னாட்சி உரிமையை கோரினார். இப்போ காஷ்மீருக்கு எப்படி தனிப்பட்ட ஒரு தன்னாட்சி அதிகாரம் இருக்கோ, அது மாதிரி அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டார். அது நடக்கலை. அப்புறம் திராவிட நாடு கோரிக்கை, பல கோரிக்கையில் வந்து கடைசியில் இந்த இதில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கு அந்த காரணங்கள் அப்படியே இருக்கு. அன்னைக்கு தொடங்குற போராட்டம் இன்னைக்கு வரைக்குமே நீடிக்குது. இன்று வரைக்குமே இப்போ ஒரு அரசு வந்து மத்திய அரசு என்ன சொல்லுகிறது, நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறது. சரி, அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குடும்ப நலத்திட்டங்களை நம்ம முறையாக நடைமுறைப்படுத்திக்கிறோம். நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. அப்போ நம்ம தொகுதியில் வந்து நமக்கு வந்து எண்ணிக்கை குறைக்கிறாங்க. அப்போ மத்திய அரசாங்க சட்டத்தை நம்ம ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறதுனால நமக்கு வந்து இருக்கிற தொகுதியும் குறையுது. அப்போ நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தாத மாநிலங்களுக்கு இப்போ நம்மகிட்ட சொல்கிற மாதிரி நிதி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி, நீ வந்து அங்கே வந்து குடும்ப நலத்திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்தலை, அதனால் உனக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மத்திய அரசு வட மாநிலங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்போ வட மாநிலங்களுக்கு ஒரு சட்டம், அவன் வந்து சட்டத்தை அமுல்படுத்தலைன்னாலும் கூட அவனுக்கு தொகுதியும் கூடுது, நிதியும் கூடுது. ஆனால் இங்கே சட்டத்தை அமுல்படுத்தினதுனால தொகுதியும் குறையுது, நிதியும் குறையுது. நமக்கு ஒரு இது வேணும்னா நீங்கள் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் நிதி கொடுப்பாங்கிறான். அவன் அதை செய்யலைன்னா அவனுக்கு வந்து நிதி கொடுக்க தான் செய்கிறான், தொகுதியும் கூட கொடுக்குறான். அப்போ இது என்ன நியாயம் இருக்குது? அதுதான் கேள்வியாக இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிதி தர முடியாது அப்படின்னு மத்திய அரசாங்கத்தால் சொல்ல முடியுது. ஆமாம், நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியலையே. இல்லை, அதுதான் வந்து பண்ண முடியாது. அதனால தான் நான் குறிப்பிட்டேன் ஜக்கையன், 40 எம்பிக்களை தன்னகத்தை வைத்துள்ள ஒரு மாநிலம், வலிமையான மாநிலத்திற்கு கூட ஒரு கையறு நிலையில் தான் இருக்க முடியும். கையறு நிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து பல நேரங்களில் அவங்க இப்படி வந்து ஒரு முரண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம கோர்ட்டுக்கு, நம்ம மாநில அரசு கோர்ட்டுக்கு போய் அதை வந்து சரியான முறையில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க நிதியை விடுவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய போராடி தான் வந்து அது வர வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ தமிழக முதல்வர் வந்து ஒரு முழக்கம் வச்சார். அது வந்து அவர் எப்படி வச்சாருன்னு தெரியல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறது. நம்ம பல விஷயங்கள் போராடி தான் நம்ம வெல்ல வேண்டிய ஒரு போராடுவதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு போய் தான் நீதியை பெற வேண்டிய ஒரு அப்ப நாடாளுமன்றம் எதற்கு என்ற கேள்விக்கான பதில் யார் சொல்ல போகிறார்கள் தெரியவில்லை. இல்லை, நாடாளுமன்றமே வந்து ஒரு கேலிக்குத்தா மாறிடுச்சு. இப்போ நாடாளுமன்றத்தை வந்து இத்தனை இருக்கைகள்லாம் இருக்கணும், 534 தான் இருக்கணுங்கிற
நிலைமை தாண்டி 750 எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் கூட்டுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்டை வந்து முன்கூட்டி ஏற்பாடு பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி முன்கூட்டி 750 எண்ணிக்கையில் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த வட மாநிலங்களுக்கு நான் தொகுதி கூட கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கும் அங்கே சீட்டு போடப்பட்டதற்கும் அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய உதாரணங்கள் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியை தென் மாநிலங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு ஏற்ற ஒரு 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 வேலையை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மோசடியை, ஒரு பழிவாங்கிற நடவடிக்கை, இதெல்லாம் வந்து எந்த ஒரு சூழலும் ஏற்றுக்கவே முடியாது. பிரதமர் மோடி என்னதான் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவர் பழிவாங்கிற நடவடிக்கை தான் தமிழ்நாட்டை பார்க்குறார். அதை நம்ம கண்கூட நம்மளால் பார்க்க முடியும். ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரும், ஏன்னா இதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏடிஎம்கே வந்து கலந்துக்கிட்டேன், தேமுதிகவும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து சீமானை தவிர, டாக்டர் கிருஷ்ணசாமி 2 பேரை தவிர எல்லா கட்சியிலும் வந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை வந்து குறைய போகுது, நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைய போகுது, எம்எல்ஏ கூட எண்ணிக்கை குறைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த ஒரு ஒற்றுமை உணர்வு தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதற்கு வந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு 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 பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு திறமை வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிற நான் பார்க்குறேன். நான் அவர் துதிப்பாடுறதா நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எல்லாருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி மத்திய அரசுக்கு வந்து அவர் வந்து அனுப்பினார். அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்குது. என்னதான் பல விஷயங்களில் முரண்பட்டாலும் கூட சில விஷயங்களில் மாநில நலன்களுக்காக நம்ம ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படித்தான் இந்த வரக்கூடிய பிரச்சனைகளையும் மத்திய அரசினுடைய பாராமுகத்தையும் நிதி நெருக்கடியையும் சந்தித்து தான் நம்ம வந்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இந்த போராட்டம் என்பது அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் எழுப்பிய கேள்விகள், அன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு மாநிலமாக ஏற்றுக்கொண்டு முடித்து கொண்டாலும் கூட அவர் அன்றைக்கு எழுப்பிய கேள்விகளும் தர்க்கங்களும் வாதங்களும் அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் மாறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சமீபத்தில் அல்ல, தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கைகள், போராட்டங்கள், கோரிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக தான் இருக்குது. காவல்துறையை தன்னகத்தை வைத்துள்ள முதலமைச்சர், என அவருடைய துறை, இப்படி தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரோட அறிக்கை அல்லது குற்றச்சாட்டுகள், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு மையப்படுத்தி தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் வந்து எதுவுமே நடக்கலையா? இல்லை, நடக்கிறது. நம்ம நடக்கலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடனே தீர்வு காணப்படுகிறது, நடவடிக்கை எடுக்கப்படுறது தான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இப்போ வந்து ஞானசேகரனுக்கு வந்து குற்றவாளின்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனையும் இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்துச்சு. நீதிமன்றம் வந்து குற்றவாளி அறிவிச்சிருச்சு. ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன நினச்சி பாருங்கள், எத்தனை வருஷம் இழுத்து எடுத்துச்சு. மாநில அரசு கைகளில் தான் அதிகாரம் இருந்துச்சு. ஏன் எடப்பாடி பழனிசாமியும் பொள்ளாச்சி வழக்கிலையும் வந்து அவர் உடனே நடவடிக்கை எடுக்க முடியல? ஏன் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய நிலைமை வந்துச்சு? அப்போவும் அவரெல்லாம் அதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? அவருடைய ஆட்சி காலத்தில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கே அவர் சரியாக பராமரிச்சிருந்தால் பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி நடக்குமா? எத்தனை பிரச்சனைகள் நடந்துச்சு? அதுக்கெல்லாம் அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே. ஏன் கூட நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து காவல்துறை வந்து சுட்டு கொள்ளுது. அதை காவல்துறை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி வைக்கும்போது அப்படியா எனக்கு எதுவுமே தெரியாது, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. தொலைக்காட்சியில் நேரடியாக தொலைக்காட்சி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சர் அவர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து சுட்டுக்கொள்ளுது, எனக்கு எதுவுமே தெரியாது, டிவி பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாருன்னா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அப்போ இவரெல்லாம் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் விஜயோட வருகை 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இல்லை அவருடைய ரோல் என்னவா இருக்கும்னு உங்களுடைய கருத்து? இல்லை, விஜய் அவர்கள் உண்மையாகவே வந்துட்டு அவருடைய கொள்கை ஆசான்களாக நிறுத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள் உண்மையாகவே ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதாவது அம்பேத்கர் அவர்களை, பெரியார் அவர்களை, காமராஜர் அவர்களை, அஞ்சலி அம்மாள், இது மாதிரி பல பேரை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தார்.
ஆனால் இதுக்கு பின்பாக அது ஒரு கருத்தியல் ரீதியான தலைவர், இதுக்கு பின்பாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அஞ்சலி அம்மாளை பற்றி யாருக்குமே அவ்வளோ தெரியாது. விஜய் வந்த பிறகு தான் அஞ்சலி அம்மாள், ஏன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய பிரதிநிதியாக தான் அவர் பார்க்குறாரே தவிர, அவர் அதுக்கான ஒரு ஒரு ஆயுதமாக அவருக்கு எடுத்திருக்காரே தவிர, உண்மையாகவே இந்த கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, உண்மையாகவே இந்த கொள்கைப்படி விஜய் நடக்கிறாரா, உண்மையாகவே இந்த கொள்கைப்படி நடந்தால் அவர் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவர் நடந்து வந்திருக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து நடிகர் சூர்யா அவர்கள் செய்த கல்வி பணிகளை கூட விஜய் அவர்கள் செய்யவில்லை. அதுதான் யதார்த்த உண்மை. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனையோ மாணவர்களை படிக்க வச்சுட்ருக்கிறாங்க, எவ்வளோ உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜய் கடைசியில் அந்த அரசியல் வருகைக்கு முன்பாகத்தான் மாணவர்களாக சந்தித்து வந்து அவங்களுக்கு ஒரு உதவின்னு பண்ணுறார். அப்போ எவ்வளோ அவருக்கு வந்து இல்லாத பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது, எவ்வளோ வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய வருகை என்பது அரசியலில் வர்றது எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது, நம்ம வரவேற்கிறோம். விஜய் வந்து அரசியல் வருகை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய இந்த ஆளுமைகளையும் நம்ம வரவேற்கிறோம், மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆளுமைகளின்படி அவர் நடந்து கொள்வாரா என்பதை நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஒரு ஆளுமைகளாக யாருமே வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படலை. அதனால் வந்து நம்ம வந்து எதுவுமே அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரியான வாக்குகளை நிச்சயமாக பெறுவார். ஒரு ஒரு 15% வாக்குகளையாவது பெறுவார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு இல்லாத அனுபவம் கிடையாது. அவரே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர் பட்டாளங்களை வச்சுருந்தார். அவருடைய ஒரு முழக்கங்களை ஒரு அரசியல் ரீதியான வந்து ஊழலுக்கு எதிரான அவருடைய எல்லா படத்துலையுமே வந்து அந்த மாதிரியான வசனங்கள்லாம் முன் வச்சு தான் அவருக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் அவர்களே அரசியலை தாக்கு பிடிக்க முடியாமல் போயிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னா அவருடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அவருடைய செயல்பாடுகள் இன்னும் வரலை. அவர் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர களத்துக்கு இன்னும் வரலை. இப்போ எத்தனையோ படுகொலைகள் சம்பவங்கள்லாம் நடக்குது. ஏன் பட்டியலின மக்கள் பிரச்சனைகளும் கூட வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வடகாடு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு பட்டியலின மக்கள் பிரச்சனைக்கு வந்து அவர் சந்திச்சிருக்காரா மக்களை? அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துகிறாரு. அப்போ பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்காக போய் நிற்கணுங்கிற ஒரு இது இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து அவர் பேச்சு ஒன்றா இருக்குது, செயல்பாடு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி திரு ஜக்கையன், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி தமிழன் தொலைக்காட்சி.